ஷியாம், என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்பவே பேசணுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? இப்பவே பேசணும். கார் பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாது. உன் வாழ்க்கை பத்தி வேணா பேச. உன்னை திருத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன். கார் வாங்குற வரைக்கும் நான் அங்க போக மாட்டேன். இப்ப நாங்க பேச வந்தது என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? என்ன விஷயம்? உன் கல்யாணத்தை பத்தி தான்டா. ஏன் கல்யாணத்தை பத்தியா? ஆமா. அதுக்குள்ள எனக்கு எதுக்குமா கல்யாணம்? அதுக்குள்ள கல்யாணம்னா பல்லு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன் உனக்கு கல்யாணம்னாலே ஆசை வர மாட்டேங்குது? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உன் மனசுல இருக்கிறத சொல்லு. இப்ப அது ரொம்ப அவசரமா? அவசரம் தான். உனக்கு வரதட்சணை தேவையில்லைன்னா எனக்கு அவசியமா இருக்கே. உனக்கு கல்யாணம் வேண்டானாலும் அம்மாவுக்கு மருமக வேணுமே. சொல்றா, உன் மனசுல யாராவது இருக்காங்களாடா? அம்மா, தேவியானி மேல நீ கோவமா இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நீயே போய் அவன் மேல எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லுமா. நீ சும்மா இருடி. கல்யாணம் பண்ணிக்க போறவன் நீ. உன் மனசுல யாராவது இருந்தா நான் வேணான்னு சொல்ல போறேனா? நான் ஏதாவது சொல்லிட போறேன்னு நீ தயங்காத. உனக்கு பிடிச்சிருந்தா நான் மறுப்பே சொல்ல மாட்டேன்டா. அம்மா, மீனாவை சம்மதிக்க வைக்க முடியும்? கண்டிப்பா ஒத்துக்க வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச மீனா எனக்கு ஏன் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்? உடனே போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ வெரி மச். வரமா? ஐயோ ஐயோ, என் வாயில மண்ணெல்லி போட்டுட்டீங்களே. பங்களாலாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு, காரெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு, நோட்டு கட்டெல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. என் கனவு எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணு இது ஆச்சரியமா இல்ல. ஆரம்பத்துல இருந்து எனக்கு மீனா மேல நல்ல அபிப்பிராயம். அவ தேவயானி விட ரொம்ப அழகா இருப்பா, நல்ல பொண்ணு கூட. உன் நல்ல என்ன நாசமா போகட்டும். தேவயானி எங்க, அந்த பேய் எங்க? சுனாமில படகு மாதிரி அவ இருந்தா, இந்திரலோகத்துல இருக்கிற மகாராணி மாதிரி தேவயானி இருக்கா. இதுல வேற உன் அண்ணன் பொண்ணுங்கிறதுனால இது அதுன்னு எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா செலவையும் அவங்களே ஏத்துப்பாங்க. ஒரே ஒரு கார் வாங்கி கொடுத்தா என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இரு. அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அவனுக்கு தேவயானி பிடிக்காது, எனக்கும் அவளை பிடிக்காது. அண்ணனுக்கு கொடுத்த சத்தியத்தை விட என் மகனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஷியாம் நினைச்சபடி நான் தான் என் மருமகளா கூட்டிட்டு வருவேன். நீ தேவயானியை பத்தி சொல்லியிருந்தா அவன் ஒத்துட்டு இருந்திருப்பானே. என் பையனை வற்புறுத்தி பிடிக்காத பணம் தலையில கட்டணும்னு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம மீனாவோட மனசுல இருந்து மீனாவோட முதல் கல்யாண நினைவுகளை அழிக்கும்படி அந்த கடவுள் என் கையால விதவையாக்கினாரோ என்னவோ. தலையெழுத்து தலையெழுத்து. யாருமா நீங்க? நான் ஜெயிலர் சியாமோட அம்மா. நீங்களா? உள்ள வாங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க வரேன். அப்பா, இவங்க தான் ஜெயிலர் ஷியாமோட அம்மா.
வணக்கம்மா. வணக்கங்க. உங்களை பத்தி மீனாட்சி சொல்லிருக்கா. உட்காருங்க. மீனாட்சியை கூப்பிடட்டுமா? நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சாதாரணமா பொண்ணு பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. ஆனா இப்ப மீனாவோட வீடே மாறி போச்சு. புகுந்த வீடு பிறந்த வீடு ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல நான் வந்து கேக்குறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா வராமையும் இருக்க முடியல. என்னோட பையன் ஷியாம் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நிஜமாவா? நிஜமா என் மீனாட்சி அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணவளா? நிஜமா என் மீனாட்சி அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணவளா? நீங்க இதுக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்க கூடாது? நான் சொல்லணும்னு நினைச்சதான் என் பையனும் சொல்லியிருக்கான். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஆனா மீனாவுக்கு என் பையனோட கல்யாணம் ஆகி எல்லாம் எனக்கு தெரியுமா. அந்த நினைவுகளை அழிக்கணுங்கிறதுக்காக தான் என் பையனை எதிர்த்து பொட்டை அழிக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கியிருந்தேன். என்னால நம்ப முடியலைங்க. இப்பதான் எங்க அப்பா கிட்ட மீனாவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் தைரியமா நான் இங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நம்ம கையால இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? மீனாட்சி கஷ்டத்துல இருக்கும்போது ஷியாம் தான் துணையா இருந்தாரு. அப்பேற்பட்டவர் அவளுக்கு வாழ்க்கை துணையா இருக்கேன்னு சொன்னா உண்மையிலேயே மனிதாபிமானத்துக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குமா? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க சொந்தக்காரங்க உங்களை சுத்தி இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்களே. அந்த சமயத்துல உங்க மனசு அவசரப்பட்டு இந்த பொண்ணு எடுத்துட்டோமோன்னு நீங்க நினைக்க கூடாதுல்ல. எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கம்மா. 4 பேருக்காக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மீனா யாருன்னு எங்களுக்கு தெரியும். என்னை விட என் பையனுக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா சொந்தம் பந்தம்னு சொல்றீங்களா? ஒரு நல்லதுக்கு துணையா இல்லாதவங்கள நம்ம சொந்தக்காரன்னு சொல்லவே தேவையில்லை. இப்பதாம என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் பையனோட ஆத்மாவும் இதைத்தாம எதிர்பார்க்கும். அதனாலதான் நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீனாவை கூப்பிட்டுமாம்மா? மீனா இப்ப இருக்கிற நிலைமையில உடனே ஒத்துப்பாளன்னு தெரியல. நாம கேட்டு அவ வேண்டான்னு சொல்லிட்டா அங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் பையனுக்கு சமாதானம் சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்களே மெதுவா அவகிட்ட பேசுங்க. நல்ல வார்த்தையா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நான் போயிட்டு வரேங்க. நல்லதுமா. வரேங்க. பாரதி, ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஆண் துணை இல்லாத வேதனை எப்படி இருக்குங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். மீனாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிப்பா. அம்மா மீனா, இப்பதாம ஜெயிலரோட அம்மா வந்துட்டு போனாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அத்தை. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. கஷ்டத்துல இருக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு நல்லது செய்யறதுக்காகவே இருக்கிறவங்க. உங்களோட மனசு ரொம்ப பெருசு. ஆனா எனக்கு தான் மனசே கிடையாது. எனக்கு மனசு இருந்தா அது எப்பவும் செத்து போச்சு. உங்களை மாதிரிலாம் என்னால யோசிக்க முடியல. பெரிய பெரிய முடிவெல்லாம் என்னால எடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மனசு இல்லாத பொண்ணு அந்த மனசுள்ள மகாராஜனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. ஏய் நில்ல. நான் ஒண்ணு உன்னை பாழுங்கலத்துல தள்ளல. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்காதன்னு தான் சொல்றேன். இது எனக்கு தண்டனையா இருந்தா இது நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா இதை பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியலம்மா. எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி இருப்போம்? நூல் அருந்து போச்சுன்னா காத்தாடி எந்த பக்கம் போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க கவலைப்படுறோம். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆசைப்படல. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு ஒரு துணை வேணும் நான் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன அப்படியே இருக்க விட்டுறீங்க தாத்தா. உங்களுக்கு புண்ணியமா போகும். இது புண்ணியம் இல்ல, எங்களுக்கு பாவத்தை சேர்க்கிற. பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சு.
ஆனா அந்த 3 முடிச்சு உனக்கு தூக்க கயிறா மாறிடுச்சு. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? முடியாது. மாமியாரோட கொடுமை நினைச்சாலும் சரி, அம்மாவோட பாசம் நினைச்சாலும் சரி, என் பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல உங்களால இப்படி எதிர்த்து பேசுவேன்னு. நான் உங்க கூட சண்டை போட விரும்பல அத்தை. எதுக்கு என்ன இப்படி எல்லாரும் கட்டாயப்படுத்துறீங்க? நீ ஏமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? ஷியாம் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது உன்னோட அதிர்ஷ்டம். அவனை வேண்டான்னு சொல்றது உன் முட்டாள்தனம். இந்த முட்டாள் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நல்ல அதிர்ஷ்டமும் தேவையில்லை தாத்தா. நீங்க என்ன திட்டாலும் சரி அடிச்சாலும் சரி, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் இருந்தோம் மாப்பிள்ளை வாயில பல்லு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மாப்பிளையா போடான்னு சொன்னா அந்த தரித்திரம் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் என் தம்பி. என்னாச்சு? என் தம்பி தலை மேல ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. தங்க மாதிரி இருக்கிற கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த தரித்திரம் பிடிச்சவ இருக்கால, அதான் புருஷன் கூட செத்து போயிட்டானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதான் புருஷன் செத்து போயிட்டானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். நீ என்ன சொல்ற? ஆமா, அவ இத்தனை நாள் அந்த ஜெயில தானே இருந்தா, அவளோட வேலைதான். என் தம்பிய அவ வலையில நல்லா சிக்க வச்சிருக்கா. என் தம்பி என்னடானா அவளதான் கட்டி பேரு சொல்றான். என்னோட அம்மா அவளோட அத்தை வீட்டுக்கு போய் பேசிட்டே வந்திருக்கா. ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அவளை கட்டிக்கிட்டவ என்னடானா கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் சேர்ந்துட்டா. அவங்களுக்கும் பணம் சொத்து எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவளை வச்சு அவங்க எப்படி காப்பாத்துவாங்க? அந்த சந்தோஷத்திலேயே சரின்னு சொல்லிட்டாங்களாம். என் புருஷன் புத்தி தான் என் தம்பிக்கு கூட இருக்கு. சரியாவே வாழ தெரியாதவங்க. பிடிக்க போறது தங்கம்னு நினைச்சு களிமண்ணை தான் அவன் பிடிக்க போறான். இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிறத விட்டுட்டு என் தம்பி தப்பு செய்ய போறான். தேவி, ஒவ்வொரு தடவையும் அந்த மீனாட்சி தான் எனக்கு தடையா இருக்கா. அவளாலதான் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காம போகுது. அதை எவ்வளவு வெட்டி விட்டாலும் அதை மறுபடியும் துளிர்த்துட்டே இருக்க. கடைசியா என்னோட சொந்த மாமாவையே எனக்கு கிடைக்காம பண்றான்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் தம்பிய கட்டிக்கிட்டவ என் வீட்டுல காலடி எடுத்து வச்சா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? எந்த வாசப்படியை தாண்டி என் வீட்டுல அடி எடுத்து வைக்க போறாளோ அந்த வாசலை தாண்டி அவளை எப்படி வெளியேத்த போறேன்னு எனக்கு தெரியாதா? அப்படி மட்டும் நான் செய்யல, என் பேரு அமுதா கிடையாது. அது வரைக்கும் வந்தா அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னைக்குமே எனக்காக எதுவுமே கேட்டதில்ல. இன்னைக்கு கூட நான் இத வேணும்னு கேட்கறதுக்காக இங்க வரல. கோவில்ல சேவை செஞ்சதுக்காக கடவுள் மாதிரி இருக்கிற டாக்டர் சார் எனக்கு கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. கொடுக்கிற மாதிரி கொடுத்து என்கிட்ட இருந்து திரும்ப அதை நீயே எடுத்துக்கிட்டல்ல. பிறந்த வீட்டு கதவையும் மூடிட்டு அங்க எனக்கு அம்மா இல்ல. ஆனா புகுந்த வீட்டு கதவை திறந்து அங்க எனக்கு புருஷனும் இல்ல. அனாதையா இருக்கிற என் மனசுக்குள்ள இன்னொரு கடவுள் வர வாய்ப்பே இல்ல. அம்மா இல்லாம நான் உன்னையே அம்மாவா நினைச்சு என் கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லி அழறதுக்காக இங்க வந்த. என்னை இன்னும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட வைக்க போறியோ அது உன் இஷ்டம். முடிஞ்சதா? உனக்கு என்னமா கொடுத்தா? இன்னும் அந்த கல்லு போல இருக்கிற கடவுளை போய் வேண்ட. எந்த வரத்தை கொடுப்பாளன்னு, எந்த புண்ணியம் வரும்னு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து இந்த கோயில் படிக்கட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவியம்மா. கூலி இல்லாம இங்க வேலை செஞ்சதுக்கு உன்னை பாராட்டி
அந்த தாய் உனக்கு கொடுத்த வரம் இந்த கோலம்தாம்மா. இம்மா மட்டும் நித்திய சுமங்கலியா ஒவ்வொரு நாளும் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டு அப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்காளே, அப்பேற்பட்டவகிட்டயாமா நீ வேண்டிக்கிட்டு இருக்க? நான் என்னடா வாழ்றதுக்காக வேற வழி இல்லாம இதெல்லாம் ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா தலையெழுத்து இருக்குன்னு நீங்க வேலை செஞ்ச? நீ எதை நினைச்சிட்டு வந்து இந்த கோயிலுக்கு வேலை செஞ்ச? அதையெல்லாம் மறந்துட்டு உனக்கு குங்குமப்பட்டு கூட இல்லாம பண்ணிட்டால. என்னோட தலையெழுத்து இப்படி ஆனதுக்கு அந்த கடவுளை திட்டுறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த தலையெழுத்தை எழுதுனதே இந்த கடவுள் தானேமா, அதனாலதான் எனக்கு இந்த கோபம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை சாமி மாதிரி கும்பிடுறாங்க, நீ இந்த சாமியை கும்பிடுற. ஒரு கல்லுக்கு போய் நீ முடிவை சொல்லிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றவங்களோட முடிவெல்லாம் நீ ஓரம் கட்டிட்டு நீ இந்த மாதிரி வந்து நிக்கிறியம்மா. போதும்மா போதும், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். உங்க தாத்தா அனுபவத்துல சொல்றாருமா, அவரோட பொண்ணு ஒரு விதவை ஆகி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு கண்ணால பார்த்தவம்மா. உன் முடிவை அவர்கிட்ட விட்டுருமா. அதை நீ தடுத்து உன்னோட அதிர்ஷ்டத்தை நீ காலால எட்டி உதைச்சிடாதம்மா. இன்னொரு விஷயமா, இனிமே இந்த கோயிலுக்கு நீ வராத. கூலி இல்லாம இந்த கடவுளுக்கு வேலை செய்யறவங்க தேவையே இல்லம்மா. கோயில் பணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ போமா.